நம்ம வீட்டு பெண்களுக்கு இவ்வளோ கேவலமாக வந்துட்டு அறிவுகரிசி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது அதை போய் அழிக்கிறதுலாம் மிகப்பெரிய பாவம். இவங்க எப்போவுமே வந்துட்டு பாவத்தை மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாங்களோ என்னவோ தெரியலங்க. ஆனால் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் சோறு அப்படின்ற அந்த உழைப்புக்கு ஆதாரமாக இருக்கிற அந்த வாகனத்தை வந்து கொளுத்துறாருங்க முல்லை. இதை பார்த்த நம்ம ஜனனி மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம ஜனனி எப்போதுமே வந்து கிருஷ்ணர் மாதிரி ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. எது நடந்தாலும் போனாலும் கண்டுக்காமல் அமைதியாக இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குல்லங்க. ஆனால் அளவை மீறி பண்ணதுனால நம்ம ஜனனி என்ன பண்ணுறதுனே தெரியாமல், இதுக்கு மேலே இதை இப்படியே விட்டு வைக்கவே கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணியே தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு எவ்வளோ பிரச்சனைகளுக்கும் நான் அமைதியாக இருந்துட்டு இருந்தேன். ஆனால் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. எங்களோட உழைப்பில் கை வைக்கும்போதே நான் இதுக்கு மேலே எப்படி பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜனனிக்கு ஆத்திரம் தாங்கலைங்க. இதை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஜனனி. இது எல்லாத்தையுமே பண்ணது முல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்படா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனனி பயங்கரமாக வந்து திட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரல. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். நம்ம இப்படியே விட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி வந்துட்டு இப்போ இவங்க அறிவுகரிசியை கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கே வந்துட்டாங்க. ஏன்னா வந்துட்டு இவங்க உயிரோடு இருக்கிறதுனால யாருக்குமே வந்து லாபமே கிடையாது, நஷ்டம் மட்டும்தான். பல பேர் உயிரை காப்பாற்றணுன்னா இந்த மாதிரி பண்ணுறதுல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஜனனி கொலையே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி எடுத்த முடிவு வந்து கரெக்டுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறக்காமல் வந்து லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே வந்து வித்தியாசம் இருக்குங்க. அதனால தான் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலேயுமே வந்துட்டு இப்படியே விட்டு வைக்க முடியாதுல்ல. அதனால தான் வந்து பல பிரச்சனைகள் வந்து பண்ணாலும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி நம்ம ஜனனி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் ஜனனி எடுத்த முடிவில் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன தெரியுமாங்க? என்ன நடந்தாலும் சரி இப்படியே வந்து விட்டு வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜனனிக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால தான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. இவங்கள சோத்தில் விஷத்தை வச்சு கொண்டுடலாம், இவங்க இதுக்கு மேலே வந்து உயிரோடு இருக்க வேண்டிய ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இப்போ இவ்வளோ பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம ஜனனிக்கு ஒரு விஷயம் புரிய வரல. இதுக்கு மேலே இப்படியே விட்டு வச்சுருந்தா சரி வராது. கண்டிப்பாக வந்துட்டு இவங்க எல்லாரையும் கொலை பண்ணி நம்ம புதைச்சிடலாம். அதாவது அந்த கமல் படம் இருக்குல்லங்க, புதைச்சிட்டு மாற்றி மாற்றி பண்ணுறது, அதேமாரி நம்ம அதே இது பண்ணிக்கலாம், நல்லதுக்காக தானே பண்ணுறோம், அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. நான் எப்படியோ வந்து தர்மத்தில் நடக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து இவங்க எல்லாருமே வந்துட்டு இவ்வளோ மோசமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னையே வந்து இவ்வளோ இதாக மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் நம்ம ஜனனி எல்லாருக்கும் வந்து ஒரு முடிவு கட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம ஜனனி வந்து இன்னும் பெரிய முடிவுலாம் எடுக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு சக்தி வந்து இதுக்கு ஆதரிப்பாரான்னு தெரில. சக்தியை வந்து இவ்வளோ படுத்தின கொடுமைக்கும் இவ்வளோ பண்ணுறதுக்கும் நம்ம ஜனனி எடுத்த முடிவில் தப்பே இல்லைங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இந்த மோதிரம் எடை எவ்வளவு என்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு நடக்க போகிறது இல்லை. அவங்க நினச்சது கண்டிப்பாக வந்துட்டு நடக்க போகிறதில்ல. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்துட்டு நடக்க போகுது. கண்டிப்பாக நம்ம ஜனனி எப்படியாச்சும் வந்து கொலை பண்ணியே தீரணுங்க. இந்த அறிவுகரிசிலாம் உயிரோடு இருக்கவே கூடாது. அவளை மாதிரி உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நிறைய தப்புகள் வந்து பண்ண தான் செய்கிறாங்க. அதை எப்படியாச்சும் வந்து தடுத்து நிறுத்தியே ஆகணும். இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்து நம்ம
ஜனனி ரொம்பவே வந்து மனமுடைஞ்சு போயிட்டாங்க. அதனால் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய சீக்கிரம் நம்ம ஜனனி வந்து ஒரு பெரிய முடிவு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணால் மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சுத்தமாக தெரியலங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, எப்படியெல்லாம் வந்துட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இவளை கொல்லணும்னு எடுத்த முடிவு கரெக்டுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா அவள் உயிரோடு இருக்கவே கூடாதுங்க. உயிரோடு இருந்தாலே உண்மையிலுமே வந்து பல பேருக்கு வந்து பிரச்சனை இருக்குது. என்ன பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். விசாலாச்சியே சொல்கிறாங்க, எப்படியாச்சும் அவளை கொன்னுடுமா, அவள் உயிரோடு இருக்கவே வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதனாலவே வந்துட்டு கொன்னுடு, அவள் குணசேகரனை விட ரொம்பவே வந்து டேஞ்சரானவ, அவள் வந்து உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக முடிவுக்கு வர்றாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் இவங்க எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனையெல்லாம் வேறு. ஆனால் இப்போ இருந்துகிட்ருக்கிறது நடக்கிற பிரச்சனையெல்லாம் டோட்டலாக வேறங்க. மொத்தமாக வந்துட்டு வேறு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவங்க. என்ன நடக்க போகுது, எப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ பிரச்சனைகளையும் பார்த்து இன்னுமே வந்து மனசு தளராமல் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதனாலவே வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். கூடிய சீக்கிரம் நம்ம ஜனனி ஒரு முடிவுக்கு வரப்போகிறாங்க. இதுக்கு மேலேயுமே நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது சரி வராது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்குறேன். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. குணசேகரனுக்கும் இதே நிலைமை வந்தால் உண்மையிலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. ஏன்னா குணசேகரன் தான் இது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது குணசேகரன் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அழிவு வந்தால் உண்மையிலுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எப்படி கதையெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டுவாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி எந்த மாதிரி கொண்டு போகிறீங்க